ஆன்மீக அன்பர்களுக்கு எனது கலை வணக்கங்கள் என்று விசுவாவசு தமிழோடும் வைகாசி மாதம் 4ஆம் தேதி உத்தராயணம் 18/5/2025 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுப முகூர்த்தம் திருவோணம் தேய்பிரை சஷ்டி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகுகாலம் மாலை 4:30 6 மணி வரை. இன்றைய குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:53 இன்றைய திதி இன்று அதிகாலை 3:33 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:17 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:33 வரை தைத்துளம், பின்பு மாலை 3:19 வரை கரசை, பின்பு வரிசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று மாலை 3:51 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 4:17 வரை மிருகசீடம், பின்பு திருவாதிரை. இன்றைய ராசி பல முதல் ராசியாகிய மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு நன்மை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அமைதவங்களுக்கு. அது எந்த ஒரு விஷயம், அந்த கல்வி சார்ந்து பிஸ்னஸ் சார்ந்து எந்த விஷயத்தையும் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி எந்த விதமான தடையும் இல்லாமல் நன்மையாக முன்னேற்றமாக நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைதவங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள். உங்களுக்கு ஓடி ஓய்ச்சி கஷ்டப்பட்டுப்பீங்கனால கொஞ்சம் மனதுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கக்கூடிய ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறவங்களுக்கு. மிதுனராசி அன்பர்களுக்கு பெருமை உங்களுக்குடைய ஒரு செயல்பாடிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெருமை மிகுந்த ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. கடகராசி அன்பருக்கு சுபம். இதுவரைக்கும் நீங்கள் செய்த பணிகளும் சரி, செய்து முடிகின்ற பணியை செய்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சுபமாக நல்ல ஒரு நாளாக இன்று ஆரம்பிக்க போது சுபமாக முடியக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களுக்கு எடுக்கின்ற செயல்களில் சிறு சிறு தடங்கல்கள், அது பணி சார்ந்து, அது உங்களுடைய முதலீடு சார்ந்து, உங்களுடைய வெளியூர் பயணம் சார்ந்து எந்த விஷயமாக கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு பின்பு சரியாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு. ஆனால் 8ல் சனி சந்திராசிரமம் இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னிராசியில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். ஈஸியாக முடியும்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட கொஞ்சம் கஷ்டத்துக்கு அப்புறம் சிரமத்துக்கு அப்புறம் நிறைவேறக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு. துலாமராசி அன்பருக்கு என்ன உழைப்பு, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெற போகிறீங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட அதிக உழைப்பை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அமைகிறவங்களுக்கு. உழைக்கக்கூடிய நாள், உழைப்பை போடக்கூடிய நாள், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றத்தையும் பல நீங்கள் பார்க்கக்கூடிய நாள் அமைகிறது உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பருக்கு வெற்றி, எந்த விஷயத்தை இருந்தாலும் வெற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் வெற்றியோடு தொடங்கி வெற்றியோடு முடியக்கூடிய ஒரு பல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. விருச்சிகத்துக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தா கொஞ்சம் அமைதி. தனுசு ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே ஒரு விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக கண்டிப்பாக நடக்க போகுது உங்களுக்கு. மகராசி அன்பது கொஞ்சம் பேராசையில் வேண்டாம். உங்களுக்கு இருக்கின்றதை வைத்து இந்த நாளை எடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். பேராசை பெருநஷ்டம் சொல்லக்கூடியது, அதனால் பேராசைப்படாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. கும்பராசி என்பதுக்கு கொஞ்சம் நீங்கள் செய்கின்ற விஷயத்தை கொஞ்சம் பாராட்டு, உறவுகள் மூலம் சொந்தக்கூடிய நண்பர்கள் வேலை எல்லார் வேலையும் உங்களுக்கு உடன் வேலை செய்ய பணியாரம் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள், எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தாமதங்கள், உங்கள் பணியாக இருந்தால் சரி, எந்த விஷயமாக இருந்தால் கொஞ்சம் தாமதத்துக்கு பிறகு நிறைவேறக்கூடிய நாளாக அமைந்து, தாமதம் இருந்தாலும் எந்த தடையும் இல்லாத ஒரு அற்புதமான நாளாக இந்த அனைத்து ராசி நண்பர்கள் அமைகிறது. இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.